பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ இந்தியாவில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் லைன் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்குள்ளே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் லான்ச் ஆக போகிறது. மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 ஸ்னாப் ட்ராகன் 888 நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரதான் போகுது. பட் ஸ்னாப் ட்ராகன் 888 அப்படின்னு சொல்லும் போதே வந்து 50,000 45,000 அந்த மாதிரி காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இதே ஸ்னாப் ட்ராகன் 888 அஃபோர்டபுளாக, அதாவது அப்பர் மிட்ரேஞ்ச் அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனால் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். எஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் இருக்கணும், ஸ்னாப் ட்ராகன் 888 இருக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme GT தான். ஆல்ரெடி இது சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸ்னாப் ட்ராகன் 888 ரொம்பவே கம்மி விலையில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் லான்ச் டீசரை இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க. இது ஜூன் 15 அன்னைக்கு குளோபல், அதாவது யூரோப்பில் லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே வந்து இதில் கேமிங் என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஹேண்ட் கேமிங் விளையாடணும்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லீக் அவுட்லுக்கோட கொடுத்துருக்காங்க. ரியல்மியோடைய பெரிய லோகோ எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேக் பேனல், பட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் அவுட்லுக்கோட இருக்குது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல்லையும் கொடுத்துருந்தாங்க, லெதர் பேக் பேனல்லையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கிளாஸ் ஃபினிஷ் எடுத்துக்கலாம். இல்லை ரக்டு ஃபினிஷ் வேணும், ஒரு கேமிங் ஃபினிஷ் வேணும் அப்படிங்கும்போது லெதர் பேக் பேனலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனலில் கொடுத்துருந்தாங்க. 120 Hz சூப்பர் AMOLED பேனல், 6.43 inches, 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும். அதே சமயத்தில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1000 nits, அதனால் இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் விசிபிலிட்டிஸ் எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கூடவே 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் அப்படிங்கிறதுனால கேம் விளையாடும் போது வந்து நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பெரிய அளவில் உங்களுக்கு லேக் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4D வைப்ரேஷனோட வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேம் விளையாடும் போது வந்து இந்த வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இந்தியாவில் வரும்போது அது வருமா இல்லைன்னு தெரியல. பட் அதோட லான்ச் பண்ணும்போது வந்து இதோட டிஸ்பிளே அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லவே வேண்டாம். ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப் ட்ராகன் 888 5 nm ப்ராசஸ் பண்ண சிப்செட், அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். கூடவே GPU Adreno 660 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சிப்செட் ஒரு 5G சிப்செட். ஸோ மோட இன்டெகிரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வார்ம் இஷ்யூ, அதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் செய்வீங்க. ஸ்னாப் ட்ராகன் 865 888 அதுக்கப்புறம் 865 ப்ளஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது. பட் இதை கண்ட்ரோல் பண்ணுற வகையில் வந்து இவங்க ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம். ஸோ இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 888 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து Realme GTயில் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கிறதுனால. அதோட ஸ்னாப் ட்ராகனுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வர்சஸ் மீடியாடெக் டைமென்சிட்டியோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்னாப் ட்ராகனில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கேம், அதை கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், ஆஸ்பால்ட்டாக இருக்கட்டும், எந்த ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டியில் வந்து மேக்ஸ் செட்டிங்ஸோ ஹை செட்டிங்ஸோ வந்து நிறைய இது சப்போர்ட் பண்ணாது. பட் ஸ்னாப் ட்ராகன் 888 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேம்ஸுமே வந்து மேக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 888 உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கேமிங் பொறுத்த வரைக்கும். அதோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா UFS 3.1 இருக்குது. கூடவே LPDDR5X ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும்.
இதோட Antutu ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,70,000 மேலே இது ஸ்கோர் பண்ணியிருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்னாப் ட்ராகன் 888 விட இது அதிகமாக ஸ்கோர் பண்ணதுனால Antutuல பெரிய இஷ்யூவே வந்திருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பர் கூலிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் நிறைய 5G பேண்ட்ஸோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 10 5G பேண்ட்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. N1, N3, N5, N7, N8, N20, N28, N40, N41, N77, N78 நிறைய 5G பேண்ட்ஸோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதே அளவுக்கு அதிகமான 5G பேண்ட்ஸோட இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா இது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கும். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஐஹேண்ட் கேமிங் விளையாடினாலும் சரி, நீங்கள் வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும் உங்களுக்கு. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா, மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், சோனியோடைய IMX682 கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு பிக்சர்ஸ் ஒரு கிளாரிட்டி டே லைட்டாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் பெஸ்ட்டாக தான் கிளிக் பண்ணும். கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே ரியல்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும். அது பிடிக்கும். அப்படிங்கும்போது இந்த 64 மெகா பிக்சல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கூடவே உங்களுக்கு எல்லா கேமரா மோட்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து OIS சப்போர்ட் கிடையாது, இது AIS சப்போர்ட்டோட தான் வந்திருக்கு. பட் இதில் வந்து உங்களுக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோ விட வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து ஒரு கம்ப்ளீட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே அல்டிமேட்டாக 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 100% ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன் அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே கூடவே டைப் சி போட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட 3 கலர் வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க, சில்வர், ப்ளூ அண்ட் ரேசிங் எல்லோ. ஸோ இதில் சில்வர் ப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லுக்கோட இருக்கும். அதே ரேசிங் எல்லோ வந்து ஒரு ரக்டு ஃபினிஷ், அதாவது லெதர் ஃபினிஷில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Realme GT உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ 30,000 அப்படின்னு சொல்லும்போது OnePlus எல்லாம் ஸ்னாப் ட்ராகன் 888 ரொம்பவே காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 888 மட்டும் இல்லாமல் கூடவே வந்து கேமிங் என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் வந்து கூலிங் சிஸ்டம் எல்லாம் கொடுத்து வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன், அதே சமயத்தில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் அஃபோர்டபுளாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா Realme GTயை கன்சிடர் பண்ணுவீங்களா? இதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.